மேலறை தியானம் ஜூலை மாதம் 13ஆம் திகதி திங்கட்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் மைக் சி பெட்ரோக்லியோ, வாஷிங்டன், USA. தலைப்பு: ஜெபத்துக்கு ஒரு அழைப்பு. வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் தொடங்கி 6ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நானும் எனது மனைவியும் விமானத்திலிருந்து இறங்கி ஆவணங்கள் சரிபார்க்கும் இடத்தில் காத்திருந்த நேரத்தில் எம்மை சுற்றி நின்றவர்களை பார்த்தோம். சிவப்பு, மஞ்சள், நீலம், ஊதா ஆகிய நிறங்கள் அடங்கிய ஆடை அணிந்த ஒரு பெண் ஒரு சால்வையால் தன் தலையை மூடியபடி கணவருக்கு அருகில் நின்றார். சில நிமிடங்களின் பின் அந்த மனிதர் தனது தோளில் இருந்த பையிலிருந்து ஒரு துவாயை எடுத்தார். அவர் என்ன செய்ய போகிறார் என்று கவனித்தேன். பையை நிலத்திலே வைத்துவிட்டு துவாயை நிலத்திலே விரித்தார். பின்னர் ஒரு திசையை நோக்கி பார்த்துவிட்டு முழங்காலில் நின்று நெற்றி நிலத்திலே தொட குனிந்தார். அப்போதுதான் அவர் தனது தினசரி ஜெபத்தை செய்கிறார் என்பதை உணர்ந்தேன். அவர் விரித்தது துவாய் அல்ல, ஜெபப்பாய் என்பதை கவனித்தேன். அவர் சில நிமிடங்கள் ஜெபித்தார். விசேடமாக எப்போதும் மக்கள் நிரம்பிய விமான நிலையத்தில் ஒரு மனிதரின் பக்தி நிறைந்த செயலை பார்த்து எனக்குள் பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. நானும் நின்றபடியே 23ஆம் சங்கீதத்தை ஜெபமாக மனதுக்குள் சொன்னேன். இடைவிடாமல் ஜெபிக்கும்படி 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது. இது அதைரியப்படுத்தும் சவாலாக இருக்கலாம். ஆனால் ஜெபிப்பதற்கு நோயாளிகளை கொண்டு போகும் வாகனத்தின் சத்தம், ஒரு துக்கமான செய்தி அல்லது ஒருவரின் வேதனை, இப்படி எத்தனையோ விடயங்கள் நாம் ஜெபிப்பதற்கு சந்தர்ப்பங்களை தரும். எதிர்பாராத இடத்தில் நான் பார்த்ததை சாட்சியாக சொல்ல சந்தர்ப்பம். ஜெபம். சர்வலோகத்தின் கடவுளே, எமது விசுவாசத்தை நாம் பலப்படுத்திக் கொள்ள மற்றவர்களின் விசுவாசம் உதவும். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: நான் ஜெபிப்பதற்கு என்ன நிகழ்ச்சி என்னை தூண்டுகிறது? கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவரது பிரசன்னமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.